இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிறைய ஃபோன் இருக்கு. ரெட்மில, போக்கோல, இன்ஃபினிக்ஸ்ல, டெக்னோல அப்படின்னு ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கு. இந்த காம்படிஷன்ல இன்னைக்கு மோட்டோவும் உள்ள வராங்க. மோட்டோ G04. ஆக்சுவலா அந்த போன்ல கம்மி பட்ஜெட்ல Android 14 இருக்கு. 90 Hz பேனல் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸோட சேர்ந்த ஸ்பீக்கர் வேற இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. பட் இதை பத்தி கொஞ்சம் விலாவரியா அப்புறம் பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருந்துச்சுன்றத பாத்துருங்க. ஏன்னா அதை நானும் பார்க்கல, உங்க கூட தான் சேர்ந்து லைவா பார்க்க போறேன். டெஸ்டிங்காக வந்து முதல்ல பிரிச்சு கையில கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அன்பாக்சிங் போடுங்க. ஓகே, பொட்டி எல்லாமே எப்பயும் போல தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் பேக்ரவுண்ட் பார்க்க அழகா இருக்கேங்க. இந்த வீடியோ நீங்க ஒன்று கவனிச்சிங்களான்னு தெரியல. அடுத்து வரப்போற ஒரு வீடியோவோட ஹிண்ட் இருக்கு. என்னன்னு முடிஞ்சுன்னா கண்டுபிடிங்க. பின் பக்கத்துல ஃபீச்சர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வேணாங்க, பாக்ஸை பிரிங்க. ரைட்டு, இந்த பக்கம் ஒரு கிச்சிக், அந்த பக்கம் ஒரு கிச்சிக். இப்போதான் மேட்ருக்கே வரீங்க. அதாவது கேஸ் வந்து எக்ஸ்ட்ரா இடத்த அடைச்சிருன்னு சொல்லிட்டு கேஸை போட்டே கொடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. கேஸை கழட்டுங்க. ஃபோன் பார்க்க நல்ல அழகா இருக்கு. ஒரு 7,000 8,000 ஃபோன் மாதிரி இல்ல, ஒரு 10,000 12,000 ஃபோன் மாதிரி லுக் இருக்கு. ரைட்டு, ஓகே. இதை பெருசா படிக்க போறது இல்ல. பாக்ஸ்குள்ள சார்ஜர் இருக்கு, பரவாயில்ல. எத்தனை வாட்ஸ்? 10 வாட்ஸ் தான் இருக்கு. ஆனா 15 வாட்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் கடைசியா அந்த கேபிள், சிம் எஜெக்டரா. ரைட், எப்பயும் போலதான். இப்போ இதை பத்தி தாராளமா பேசலாம். ஃபர்ஸ்ட் இதோட விலை பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 7,000 ரூபாய்க்கும், அடுத்த வேரியன்ட் வந்து 8,500 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. இதுல மொத்தமா 4 கலர் இருக்கு. அதுல அந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, அது இந்த விலைக்குள்ள வேற எந்த போன்லயும் பெருசா பார்க்க முடியாது. எனக்கு இந்த கலர் பர்டிகுலர்லி பிடிச்சிருக்கு. கொடுங்க. வேற கலரு ஒண்ணுதானே? அப்ப அந்த ஆரஞ்சு கலர் நான் எப்படி காமிப்பேன்? வெறும் ப்ளூ கலர் காமிச்சு விட்டுருக்கீங்க, கிரீன் கலர் இருக்கு, ஆரஞ்சு கலரே இல்ல. போட்டோல தான் காமிக்கணும் தான். ஆனா இந்த கலர் நல்ல பிரைட்டா இருக்கு. பார்க்க எனக்கு வந்து ஒரு 7,000 ரூபாய் போன் மாதிரி ஃபீல் ஆகல. இதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளேவை பிளஸ்ன்னு சொல்லவா இல்ல மைனஸ்ன்னு சொல்லவான்னு எனக்கே தெரியல. எதையாச்சும் சொல்லியா? ஏன் அப்படின்னா இது எப்பயும் போல ஒரு 6.6 இன்ச்ல 90 Hz பேனல் கொடுத்துருக்கான். குட். பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கான். ஓகே. டிபிக்கல் பிரைட்னஸ் 400 நிட்ஸ், பீக் பிரைட்னஸ் 537 நிட்ஸ். ஆனாலுமே 600 நிட்ஸ் வரையும் போகுமா? என்னடி இது? குழப்பமா இருக்கா? எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு. அது எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க அந்த மாதிரி ஒரு மோட் செட் பண்ணிருக்கோம். நீங்க அவுட்டோர் போகையில டைரக்ட் சன்லைட்லாம் போடையில டிஸ்பிளே வந்து நல்ல பிரைட்டா இருக்கும்னாங்க. பிரைட்டா ஓரளவு இருந்தது. ஆனா கிளார் பாத்தீங்கன்னா அங்கங்க விழுந்தது. இது ஓகே தான், இந்த விலைக்கு இப்படிதான் கொடுப்பாங்க. பட் இங்க எனக்கு கொஞ்சம் கடுப்பானது என்ன அப்படின்னா, இவ்வளோ பில்டப் பண்ணாங்க இல்லையா, இதே டிஸ்பிளே இன்னொரு போன்லயும் இருக்கு. இது என்ன போன் தெரியுதா? இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 HD. இந்த ரெண்டு டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா அந்த பெசில், சின், கேமரா மாடல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சொல்ல போனா இதே ஸ்பெசிபிகேஷன் தான் அந்த டிஸ்பிளேலயுமே. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோட்டோவை விட இன்ஃபினிக்ஸ்ல வந்து நல்ல பிரைட்டான டிஸ்பிளே இருக்கு. சரி, டிஸ்பிளேல தான் அப்படி கொடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஹார்ட்வேர்லயும் அங்க இருக்கதே கொடுத்து வச்சிருக்காங்க. ஆமா, ப்ராசஸர் வந்து யூனிசாக் T606. இது ஒரு பேசிக்கான ப்ராசஸர். சின்ன சின்ன கேம் தான் விளையாட முடியும், சும்மா சாட் பண்ணலாம், கால் பண்ணலாம்ன்றதா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த SoCக்கு கம்பெனி கிளைம் பண்ற அந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா 2 லட்சம். ஆனா நம்மளுக்கு வர்ற ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா 2.5 லட்சம். ஸோ இதுல இருந்து நீங்க வந்து இந்த பெஞ்ச்மார்க்ஸை எதை வச்சு நம்பணும்ன்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அ நம்பர். நம்ம யூஸ் கேஸ்னு வரையில வந்து பாத்தீங்கன்னா சிலது மாறதான் செய்யும், அது உங்களுக்கும் தெரியும். அண்ட் ஆல்சோ ஹார்ட்வேர் ஏன் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா, UFS 2.2 கொடுத்துருக்கான். பொதுவா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள நிறைய போன், ஏன் ஓப்பனாவே சொல்றேன், ரெட்மி, போக்கோலாம் எடுத்தீங்க அப்படின்னா eMMC ஸ்டோரேஜ் கொடுப்பான். ஏன்டா அப்படின்னு கேட்டா பதில் கூட சொல்ல மாட்டான். ஆனா இங்க UFS 2.2 கொடுத்து 64 128 அப்படின்னு ஹையர் ஸ்டோரேஜும் கொடுத்து, இது பத்தலையா மெமரி கார்டு போட்டுக்க 1 TB சப்போர்ட் இருக்கு இந்த ஸ்லாட் அப்படின்னு இதையும் சேர்த்து கொடுக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் டெக்னோக்கு அப்புறம் மோட்டோல தான் நான் பாக்குறேன். சோ இங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா இவங்க பண்ணது இந்த விலைக்கு குட். பட் இங்க எனக்கு ஒரு கேள்வி, ஒரு டவுட் இருக்கு. கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பிராண்ட் கூட இந்த மாதிரி UFS கொடுக்கும்போது ஏன் ரெட்மி, போக்கோவால கொடுக்க முடியல? டவுட் என்ன அப்படின்னா, இன்ஃபினிக்ஸ் டெக்னோவும் எந்த கடையில ஹார்ட்வேர் வாங்குறான் அப்படின்றத மோட்டோ ஒளிஞ்சு நின்று பார்த்து அந்த கடையில இருந்து லவுட்டிட்டு வந்திருப்பானோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. என்னதான் கலாச்சாரம் இந்த விலைக்கு இந்த ஹார்ட்வேர் பாத்தீங்கன்னா ஓகே தான். சொல்ல போனா இன்ஃபினிக்ஸை விட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தரா இருக்க மாதிரி இருக்கு. பிகாஸ் இந்த விலைக்குள்ள யாருமே கொடுக்காத, இனிமேலும் கொடுப்பாங்களான்னு தெரியல, அடுத்த வருஷம் வருமானு தெரியல, Android 14 பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் 7,000 ரூபாய்க்கு Android 14. அப்ப கண்டிப்பா கோ எடிஷன் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன், கோ எடிஷன் கிடையாது. இது பாத்தீங்கன்னா நார்மல் Android 14 தான் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்றத ப்ராமிஸும் பண்ணிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு 7,000 ரூபாய்க்குல வேற எந்த போன்லயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டா அப்படின்னு கேட்காதீங்க, ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உள்ள பாத்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்கு. இப்போதைக்கு புஷ் நோட்டிபிகேஷன் எதுவும் வரல, லேட்டரா வருதான்றத பார்த்துட்டு நான் ட்விட்டர்ல அப்டேட் பண்றேன். ஃபீச்சர்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த மோட்டோவோட ஒரு சில கெஸ்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க. ஆப்டிமைசேஷன் கம்பேரிட்டிவ்லி இன்ஃபினிக்ஸோட பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. இதுக்கப்புறமா இந்த போனோட திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா 8 mm கம்மியாமா, வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 179 கிராம், ஹேண்டியாவும் ஓரளவு இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. இதோட பேட்டரி எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறது தான், அதே 5000 mAh தான், வேற எந்த சேஞ்சும் இல்ல. 10 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்துருக்கான். ஆனா 15 வாட் சப்போர்ட் இருக்குன்றானுங்க. சார்ஜரையும் கொடுத்துருக்கலாம்ல. நான் கேட்க மாட்டேனாங்க. இந்த பாருங்களேன்,
இந்த போனோட வீடியோல இந்த போனோட ஆடே கிருத்தி இந்த கிருத்தி சென்னா அந்த ஆக்ட்ரஸ்லாம் வராங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ரிவ்யூ பண்ண முடியாது. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு அது வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்தாலும் இவங்க பில்டப் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க கொட்டெழுத்துல அடிச்சு ஒட்டிட்டாங்க. டால்பி அட்மாஸ் இருக்காமா. டால்பி அட்மாஸ்ன்றது சாஃப்ட்வேர்ல வச்சிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. பட் ரியாலிட்டி என்னன்றத லைவா நீங்களே கேளுங்கோ. ஆக்சுவலா சிங்கிள் ஸ்பீக்கர் அப்படின்ற சவுண்ட் வந்து குட், அது வந்து ஓகே. ஆனா அந்த டால்பி அட்மாஸ் அப்படின்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அது வந்து அந்த ஃபீலிங்லாம் கிடைக்கல. ஆனா ஹாப்டிக் நல்லா இருக்கு. ஏதோ காயின் வைப்ரேஷன் மோட்டர் என்னமெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களா, பட் அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. யூஸ் பண்ணல, அது நல்லா இருக்கு. அண்ட் ஃபைனலா கேமரா ஏன் ஃபைனலா வச்சேன் அப்படின்னா, ஒரே ஒரு கேமரா பக்கத்துல கீழே இருக்குது பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் 16 மெகா பிக்சல் ஏஏ கேமரா. அதை வேற இங்க போட்டிருப்பாங்க. அதாவது பொதுவா இதுக்கு முன்னாடி ஏஏ கேமரா அப்படின்னா தனியா ஒன்று கொடுத்துருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 16 மெகா பிக்சல் ஏஏ கேமரா அப்படின்னு போடவுமே அப்ப ஏஏ ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கடகடன்னு உள்ள போய் செக் பண்ணா உள்ள அந்த கூகுள் லென்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணிருக்காங்களாம். இதுக்கு பேர் ஏஏ கேமரா. ஏன் சரி போட்டோவாவது எடுத்து பார்ப்போம் அப்படின்னு வெளியே கொண்டு போய் போட்டோ எடுத்து பார்த்தா போட்டோ பார்க்க நல்லா இருந்துச்சு. எப்பனா இப்படி பார்க்கல, ஆனா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலர்ஸ் பரவாயில்ல, டெக்ஸ்சர் பெருசா இல்ல, டீட்டெயில் எதுவுமே பெருசா இல்ல. இதுவாது வந்து ஏத்துக்கிறேன், இந்த விலைக்கு இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு. ஆனா செல்ஃபின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க 5 மெகா பிக்சல்ல. இதுல எடுத்த செல்ஃபியை நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்றத நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கே வந்து அப்பட்டமா தெரியும். வீடியோ வந்து 1080p 30 ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலயுமே. ஆனா வீடியோ பெருசா சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல. சிம்பிளி கேமரால பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே வேறு அதர் ஃபீச்சர்ஸ் டூயல் பேண்ட் வைஃபை இருக்கு. ப்ளூடூத் வந்து 5.0 தான். IP52 வாட்டர் ரெப்பலண்ட், அதாவது தண்ணி எப்படி தெளிச்சீங்கன்னா மலை சாரல்லாம் விழுகும்ல அந்த மாதிரி டயத்துல வந்து ஓகேவா இருக்கும். RAM பூஸ்ட் டெக்னாலஜி இருக்கு. 4GB 8GB மாத்திக்கலாம், 8GB 16GB மாத்திக்கலாம். பட் அது நம்மளுக்கு பெருசா தேவை இல்ல. அண்ட் ஃபைனலா ஒரு சில சென்சார்ஸும் பாத்தீங்க அப்படின்னா கவர் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் இந்த மோட்டோ G04. இப்ப 7000 ரூபாய்க்கு 8500 ரூபாய்க்கு இந்த போன் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 7000 ரூபாய்க்கு உண்மையாவே ஒரு நல்ல டீசென்ட்டான போன். என்ன கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய போன்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த செகண்டரி போனா வந்து சிம்பிளா ஏதாவது எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களுக்கு செட் ஆகும். ஏன்னா பார்க்க வந்து சிம்பிளா நீட்டா இருக்கு, பேட்டரி நல்லா நிற்கும். ஓஎஸ்மே பாத்தீங்க அப்படின்னா Android 14 வருது அப்படின்றதுனால அந்த ஆப்டிமைசேஷன் கம்பேரிட்டிவ்லி மிச்ச லோயர் அண்ட் போனோட இதுல கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா 8500 ரூபாய்க்கு இந்த போனை நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் ஸ்டோரேஜுக்கு மட்டும் தான் இந்த போன் வந்து நான் சொல்லுவேன். அதர் தென் பர்ஃபார்மன்ஸ்க்கோ கேமராக்கோ மிச்ச எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா கூட ஒரு 1000-2000 போடையில பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பெட்டர் போன் இருக்கு. சொல்ல போனா 5G போனே ஆப்ஷன் இருக்கு. இதுதான் எனக்கு தோன்ற விஷயங்கள். சரியா, நான் சொல்றத சொல்லிவிட்டேன். இப்ப நீங்க சொல்லுங்க, 7000 ரூபாய் 8500 ரூபாய்க்கு இந்த போன் உங்களுக்கு வர்த்தா பட்டா? நீங்க சொல்லுங்க டியூட்.